Hi friends, this is sumathiravichandran. TNPSC Group 4 எக்ஸாமினேஷனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியான சிம்பிளிஃபைடான ஒரு ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நான் கம்ப்ளீட்டாக எப்படி இருக்கக்கூடிய 75 நாட்களை எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு நோட்டு போட்டு நான் சொல்கிறத எழுதிக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்படியே அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது என்னுடைய ஜென்ரல் ஒப்பீனியன், சரிங்களா? ஓகேங்க. இப்போ ஜூன் 9 அன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. ஆனுவல் பிளானர்லேயே சொல்லியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன்லேயே வந்தாச்சு, சரிங்களா? அப்ளை பண்ணி நிறைய பேர் ப்ரிப்பேர் ஆகிட்டு வர்றீங்க. உங்களுக்கு தெரியும் இதில் 2 பேப்பர்ஸ் எழுத போகிறோம். தமிழ் எழுதுறீங்க, மீன்வைல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் சயின்ஸு, கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, நேஷ்னல் மூவ்மெண்ட், ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, பர்டிகுலர்லி திருக்குறள் இருக்குது, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா 10 டாபிக் 10 சப்ஜெக்ட்டுங்க, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் கொடுத்துருக்காங்க. தமிழில் இலக்கணம், அதில் 21 டாபிக்ஸ் இருக்குங்க. அடுத்தது இலக்கியம், அதில் 10 டாபிக்ஸ் இருக்குது. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பகுதியில் பார்த்திங்கன்னா பகுதி ஈல 21 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு 52 டாபிக்ஸ் வருதுங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டில் 10 மேஜர் சப்ஜெக்ட்ஸும் தமிழில் 52 டாபிக்ஸும் இருக்குது. எப்படி இந்த ஷார்ட் ஸ்பேன்ஸில் நம்ம கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும், சிலபஸ் எல்லோரும் வச்சுருப்பீங்க, அதை கையில் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா 75 டேஸ் இருக்குங்க. இந்த 75 டேஸை நான் பிரிச்சுக்கிறேன். எப்படி பிரிச்சுக்கிறேன்னா ஃபஸ்ட்டில் ஒரு 45 டேஸ் நான் எடுத்துக்கிறேங்க. மார்ச் 25லிருந்து ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் தான் நம்ம இந்த 75 டேஸ் கணக்கு எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் அந்த 75லேருந்து ஃபஸ்ட்டு 45 டேஸ் கணக்கு அப்படிங்கிறது இப்போ இருந்து தொடங்குது. மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மே மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த 45 டேஸ் கணக்கு வருது, சரிங்களா? இப்போ அந்த 45 டேஸில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? 10 ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 4.5 நாள் அலோகேட் பண்ணுங்க. அதான் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 4.5 டேஸுங்க, ஓகேங்களா? பர் சப்ஜெக்ட் இப்படி படித்தோம்னா நம்ம 45 டேஸில் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். சரி, தமிழ் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? தமிழையும் என்ன பண்ணணும், இந்த சப்ஜெக்ட் ஒவ்வொன்றும் படிக்க சைமல்டேனியஸாக தமிழையும் கொண்டு போங்க. இப்போ தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 52 டாபிக்ஸ் இருக்குங்க. இப்போ 45 டேஸ் இருக்கிற பட்சத்தில் பர் டேக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 45 டாபிக்ஸ் படிச்சுட்டு எந்த டாபிக்ஸ் சின்னதாக இருக்குதோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 2 அந்த மாதிரி கூட படிச்சிடலாம். ஸோ டோட்டலாக நீங்கள் 52 டாபிக்ஸையும் 45 டேஸில் முடிச்சிடலாம். இது கொஞ்சம் நீங்கள் படிக்கும்போது ரொம்ப கவனமாக படிக்கணும். படிக்கிற விஷயங்களை நோட்டில் அண்டர்லைன் பண்ணுங்கள், நோட்ஸ் எழுதுங்க. ஏன்னா புக்லேயோ நோட்லேயோ நீங்கள் படிக்கும்போது எதெல்லாம் முக்கியம்னு ஹைலைட் பண்ணுறீங்களோ, அண்டர்லைன் பண்ணுறீங்களோ அந்த விஷயங்களை தான் நீங்கள் ஞாபகமும் வச்சுக்குவீங்க. எக்ஸாம் டே அன்னைக்கும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிட்டு போயிருக்கும்போது அதுவும் ஞாபகத்துக்கு வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹோல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. ஸோ படிக்கும்போது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப முக்கியம் எது அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிங்க. அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை ஒரு அட்லீஸ்ட் 250லேருந்து 300 எழுதியிருக்கலாம், இல்லை அனலைஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக அது எது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும், ரைட்டுங்களா? ஸோ இப்போ நீங்கள் தெளிவாக பொறுமையாக எது இம்பார்ட்டன்ட்னு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்து படிங்க. ஏன்னா இந்த ஒரு 45 டேஸ் தான் ரொம்ப க்ரூஷியலான டைமு. ஹரிபரியாக படிக்காதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் மோடில் டென்ஷன் இல்லாமல் நல்லாவே படிச்சிருங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அல்டிமேட்டாக நம்ம என்ன டேக்கு ரீச் ஆகிறோம், மே மந்த்து 8ஆம் தேதி, அந்த தேதி அன்னைக்கு ஃபஸ்ட் ரீடிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 45 டேஸ் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது 75 டேஸில் 45 டேஸ் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ மே மாதம் 9ஆம் தேதிக்கு என்ட்ரு ஆகிறோம். இந்த மே மாதம் 9ஆம் தேதி வரும்போது
மே 28 தேதி வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் ஸ்லாட் கிடைக்குது. அந்த 20 நாளை நம்ம எப்படி பண்ணலாம்? ஏன்னா இருக்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 10 சப்ஜெக்ட் 52 தமிழ் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் 10 சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது 20 நாளை நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 டேஸ் மட்டும் தாங்க அலோகேட் பண்ண முடியும். சரி, முதல்ல நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரீடிங்னு சொன்னேன். அப்போ இந்த டைம் எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரிவிஷனுக்கும் ஹரிபரி இல்லாமல் பட் அதே நேரத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏற்கனவே படித்ததை, ஏற்கனவே ஹைலைட் பண்ண விஷயத்தை, ஏற்கனவே நோட்ஸ் எடுத்ததை ஃபாஸ்ட்டாக படிங்க. இப்போது சப்ஜெக்ட் படிக்கிற சைமல்டேனியஸாக அதே டைமில் இப்போ நீங்கள் தமிழையும் படிக்கணும், இலக்கணம், இலக்கியம் எல்லாத்தையுமே படிக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 52 டாபிக்ங்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் 2 இல்லை 3 டாபிக்ஸ் வந்து அந்த 20 நாள் ரிவிஷன் டைம்லேயே முடிக்கணும். புரியுதுங்களா? ஸோ சப்ஜெக்டும் படிச்சுட்டு வர்றீங்க, தமிழையும் படிச்சுட்டு வர்றீங்க. அதுவும் குறிப்பாக 2லேருந்து 3 டாபிக்ஸ் பர் டேக்கு நீங்கள் முடித்தாதான் இந்த 20 நாட்களில் நீங்கள் தமிழ்லையும் ரிவிஷன் பண்ண முடியும், ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டையும் ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 டேஸை எஃபிஷியண்ட்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். ஏற்கனவே ரொம்ப நல்லா படித்தவங்களுக்கு தான் இந்த ரிவிஷன் வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றுமே படிக்காமல் அப்போ போய் உட்காந்துட்டு புதுசாக எல்லாம் படிக்கக்கூடாது. ஏற்கனவே படித்ததை பல தடவை ரிவிஷன் பண்ணணும். ஸோ இந்த எஃபிஷியண்ட்டாக இந்த 20 டேஸை யூஸ் பண்ணி மே மாதம் 28ஆம் தேதிக்கு நீங்கள் ரீச் ஆகுறீங்க. சரி, இப்போ மே 29ஆம் தேதிக்கு தொடங்குகிறோம். மே 29ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு 10 நாள் கையில் இருக்குது. ஸோ மே மாதத்தில் ஒரு 3 நாளும், ஜூன் மாதத்தில் ஒரு 7 நாளும் 10 நாள் கையில் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் 10 டேஸ் அப்படிங்கிறது ரொம்ப க்ரூஷியல். ஸோ இந்த டேஸில் நாம் என்ன பண்ணணும்? மறுபடியும் செகண்ட் ரிவிஷன் தான் பண்ணணும். புதுசாக எதையும் படிக்காதீங்க எக்ஸப்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அன்னைக்கு வரக்கூடிய நியூஸ் பேப்பரை தாண்டி நீங்கள் எதையும் படிக்காதீங்க. ஏற்கனவே படித்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி ஞாபகத்துக்கு வர மாதிரி செகண்ட் ரிவிஷன் கொடுங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டில் 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க. டேஸ் என்னமோ 10 டேஸ் தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும்? பர் டேக்கு ஒரு சப்ஜெக்டை எடுத்து வச்சு ஃபைனல் ரிவிஷன் பண்ணுங்க. சரிங்களா? அது கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், மென்டல் எபிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி எல்லாத்துக்கும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு சென்ட்ரிக்காக நல்லாவே படிங்க. அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 10 நாளில் நம்ம சப்ஜெக்ட் படிக்கிறோம். இந்த 10 நாளில் நம்ம எப்படி தமிழ் படிக்கலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 5 டாபிக்ஸாவது எடுத்து ரிவிஷன் பண்ணணும். அப்படி ரிவிஷன் பண்ணிங்கன்னா தான் 52 டாபிக்ஸையும் இந்த 10 நாளுக்குள்ளே முடிக்க முடியும். சரிங்களா? அது கஷ்டமானு கேட்காதீங்க. அது வந்து நம்ம ஏற்கனவே படித்து வச்சுருந்தோம்னா ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மறக்காமல் முன்னாடி வருஷத்தை கொஷின் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணுங்கள். தமிழில் எந்த பகுதியிலிருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது எம்ஃபசைஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இலக்கணத்தில் வருதா, இலக்கியத்தில் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து கண்டென்ட் என்னமோ ஜாஸ்தி இருக்குது, கொஸ்டின் பேட்டர்னுடைய இதுவுமே டஃப்னஸும் ஜாஸ்தி இருக்குது. குரூப் 4 பொறுத்தளவுக்கு காம்படிஷன் ரொம்ப ஹெவி காம்படிஷன். அதனால தான் வந்து தமிழில் வந்து நிறைய பேர் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அரிய வாய்ப்புன்னே சொல்லலாம். அதனால் நல்லா படிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி கட்டத்துக்கு நெருங்கிட்டோம். ஜூன் மாதம் 7 தேதி முடிஞ்சிருச்சு. கடைசி 10 நாள் முடிஞ்சுது. ஸோ 45 நாள் ஃபஸ்ட்டு ரீடிங், அதுக்கப்புறமா 20 நாள் செகண்ட் ரீடிங், அதாவது ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கடைசி 10 நாள் செகண்ட் ரிவிஷன் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நம்மக்கிட்ட ஜூன் 8ஆம் தேதி தான் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சென்னையில் படிச்சுட்ருப்பீங்க, எக்ஸாம் சென்டரை வந்து ஊரில் போட்டிருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காகவே ஒரு டே வந்து கொடுத்தாச்சு. இன்னொன்று, ஒருவேளை நீங்கள் ட்ராவல் பண்ணல, சென்னையிலே இருக்கீங்க, இல்லை உங்கள் ஊர்லேயே படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? அந்த ஒரு டேவை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட்ல எது ரிவிஷன் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ அதை மட்டும் படிங்க. மீதியெல்லாம் எதுவும் படிக்க வேண்டாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய லைக்ஸையும் கமெண்ட்டையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சுமதி ரவிச்சந்திரன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.
நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதுல போஸ்ட் பண்றோங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.